பருவமழை தற்போது குறைந்துள்ளது என்றாலும் நவம்பர் 17ஆம் தேதி முதல் அடுத்த 25 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாளில் பனியும் தொடரும் என்பதால் பயிர்களை பாதுகாக்க விவசாயிகள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், பயிர்களை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் பன்னீர்செல்வம். தமிழகத்தை பொறுத்தவரையில் வடகிழக்கு பருவமழை கடந்த 15 நாட்களாக தீவிரமடைந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறது. குறிப்பாக நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தில் கணிச்சதன்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 32 மாவட்டங்களில் 26 மாவட்டங்களில் இயல்பான மழையும் 6 மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமான மழையும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னோம். குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இயல்பை விட அதிகமாக கிடைக்கும்னு சொன்னோம். இப்போ இது வரைக்கும் கோவை மாவட்டத்துக்கு கிடைக்கக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழை மழையானது 327 மில்லிமீட்டரில் 225 மில்லிமீட்டர் நமக்கு மழை வந்திருக்கு. இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 25 நாள் கிட்டத்தட்ட நம்ம மழை எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் நாம் எதிர்பார்த்தபடி 372 மில்லிமீட்டர் மழை கண்டிப்பாக கிடச்சிரும். இப்போ தொடர்ச்சியான மழை இது வரைக்கும் பேஞ்சு கோவை மாவட்டத்தில் நிறையா பயிர்களுக்கு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தாழ்வான பகுதியில் தண்ணி நின்றுட்டு பயிர்களுக்கு கொஞ்சம் சேதாரம் ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக கரும்பு, வாழை, மஞ்சள் இந்த மாதிரி பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாழ்வான பகுதியில் தண்ணி நிற்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வேளாண் பெருமக்கள்கிட்ட, கண்டிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரம் அதிகமாக இருக்கும், இந்த வடிகால் வசதி ஏற்படுத்த சொல்லியிருந்தோம். வடிகால் வசதி ஏற்படுத்த விவசாயிகள் பெருமக்கள் கண்டிப்பாக கொஞ்சம் வடிகால் வசதி ஏற்படுத்தியிருக்கேன். அப்புறம் வரக்கூடிய காலங்களில் இன்று, நாளை மறுநாள் மழை நமக்கு வந்து வர்றதுக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. எனவே இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு வேளாண் பெருமக்கள் பயிர் பாதுகாப்பு, முக்கியமாக அந்த தொடர்ந்து மழை வந்ததாலும் குறைந்த அளவு வெப்பநிலை RH ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்லக்கூடிய காற்றின் ஈரப்பதம் ரொம்ப குறைவாக இருந்ததாலையும் பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக வந்திருக்கு பல பயிர்களில். ஸோ அந்த பயிர்களுக்கு நீங்கள் வந்து பயிர் பாதுகாப்புகள் செய்யறதுக்கு அருமையான தருணம். ஏன்னா இப்போ வந்து மழை கொஞ்சம் வெளியே வாங்கியிருக்கு, அடுத்து 3 நாளைக்கு மழை இருக்காது. அதனை தொடர்ந்து 17ஆம் தேதி 18ஆம் தேதியில் மீண்டும் மழை எதிர்பார்க்குறோம். ஏன்னா வேளாண் பெருமக்கள் கிடைக்கப்படக்கூடிய அந்த 3 நாட்களில் பயிர் பாதுகாப்புக்கு உரங்கள் வைக்கிறதுலாம் வச்சிடலாம். அடுத்தபடியாக நம்ம என்ன, நிறையா பயிர்களில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை இருக்கிறதால அந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடு நிறைய பயிர்களில் தென்படுதுங்க. அதனால் வந்து பரிந்துரைகளின்படி ஒவ்வொரு பயிருக்கும் தேவையான நுண்ணூட்டச்சத்துக்களை இலை வழியாக கொடுக்குறப்ப கண்டிப்பாக மகசூலை வந்து அதிகப்படுத்த முடியும். மகசூல் இழப்பீடு இல்லாமல் மகசூல் அதிகப்படுத்த முடியும். வரக்கூடிய காலகட்டங்களில் காலையில் அந்த காற்றினுடைய ஈரப்பதம் அதிகமாகவும் வெப்பநிலை குறைவாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 21லேருந்து 22 டிகிரி சென்டிகிரேடும். இந்த காற்றினுடைய ஈரப்பதம் வந்து 95லேருந்து 98% வரைக்கும் இருக்கிறதால இந்த சூழ்நிலை வந்து நிறையா பயிர்களில் நோய் உற்பத்திக்கு காரணமாக அமையும். குறிப்பாக மஞ்சள், வாழை, அடுத்தபடியாக வந்து நம்ம திராட்சையில் வந்து நோய்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பில்லை. எனவே வேளாண் பெருமக்கள் இந்த நோயில் அறிகுறிகள் வருதை கூர்மையாக கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் பாதுகாப்பு எடுத்துட்டோம்னா பயிர் நோயில் இருந்தும் அதே சமயத்தில் பூச்சி தாக்குதலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். பனி மூட்டத்தால் என்னன்னா எல்லா பயிருக்குமே பாதிப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. குறிப்பாக நம்ம கொண்டக்கடலை பயிர் பண்ணுறவங்களுக்கு பனி ஓரளவுக்கு நல்லாவே விளைச்சலை அதிகப்படுத்தும். அதே சமயத்தில் இன்னும் சில பயிர்களில் கோதுமை சாகுபடி செய்யக்கூடிய பகுதிகளுக்கு இந்த பனி மூட்டம் கண்டிப்பாக வரப்பிரசாதமாக தான் இருக்கும்.